வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கல்லூரி மசூதி அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை மூட உத்தரவிட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் கவர்னரை சந்தித்து புகார். கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காத இந்து அறநிலைத்துறையை கண்டித்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றம். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட புகார்களை தெரிவித்தனர். இனி விரிவான நிகழ்வுகள். பள்ளி கல்லூரி மசூதி அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை மூட உத்தரவிட வேண்டும். ரெஸ்டோ பாரில் நடந்த இளைஞர் கொலை வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். அப்பொழுது கோவில்கள், மசூதிகள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே இருக்கும் ரெஸ்டோ பார்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கு புதுச்சேரி போலீசார் விசாரணையின் மீது நடவடிக்கை இல்லாததால் அவ்வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அடங்கிய மனுவை காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநரிடம் வழங்கி உள்ளனர். மேலும் ஆளுநர் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் நீதிமன்றம் செல்ல உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். உடன் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கோவில் நிலத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி மீனவர்கள் சாலை மறியல். புதுச்சேரி சென்னை ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. காவல்துறை மற்றும் இந்து அறநிலைத்துறையை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய காலப்பட்டு பகுதியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவில் நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதை அடுத்து காலாப்பட்டு பஞ்சாயத்து சார்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் தீர்ப்பானது கடந்த 26/7/2023 அன்று கங்கா பூர்வலா தலைமையில் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் தேவஸ்தானம் மற்றும் அதன் உறுப்பு கோவில்களாக உள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவில், அருள்மிகு விநாயகர் கோவில், அருள்மிகு செங்கினி அம்மன் கோவில், அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் போன்ற கோவில்களின் பெயரால் உள்ள பொது சொத்துக்களின் அரசு விதிகளுக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களை மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு மாறாக தன்னிச்சையாக காவல்துறை மற்றும் இந்து அறநிலைத்துறை இணைந்து கோவிலை கட்டி தற்போது கும்பாபிஷேக விழா நடத்த உள்ளார். இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த கோவில் தங்களுக்கு உரிமை உள்ளது என்று சொத்துக்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி காவல்துறையின் மற்றும் இந்து அறநிலைத்துறை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் தாசில்தார் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் மாலை 4 மணிக்கு அமைதி கூட்டத்தில் பங்கேற்று தீர்வு காணப்படும் என உறுதி அளித்ததின் பெயரில் மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். பிரதமரோ அமைச்சரோ யாராக இருந்தாலும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள புதிய சட்ட நடைமுறைக்கு பொருந்தாது என்றும் எதிர்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசாங்கம் செய்து வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன்பு பிரதமராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் வழக்கு பதிந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்துள்ளார். இது நடைமுறைக்கு பொருந்தாது என்றும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வேலையை மோடி அரசு செய்து வருகிறது. இதற்கு தமிழக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின், காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுதான் மோடி அரசு பதவிக்கு வந்தது. எனவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கையால் கல்வி தரம் குறைந்துள்ளதாகவும், அனைத்து வகுப்புகளுக்கும் பொது தேர்வு வைப்பதால் மாணவர்கள் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்தி திணிப்பை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் எங்களது ஆட்சியில் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். CBSE ஆசிரியர்களுக்கு முழுமையாக பயிற்சி கொடுக்கப்படவில்லை. 10,000 மாணவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டதாக மத்திய அரசே கூறியுள்ளது என குறிப்பிட்ட அவர், காரைக்காலில் 1050 மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்துள்ளனர். புதுச்சேரியிலும் பலர் தோல்வி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கல்வித்துறை கேட்பாரற்று உள்ளது. கல்வித்துறை அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக மேலிட பொறுப்பாளர் சுரானா புதுச்சேரியில் அதிமுகவிடம் கூட்டணி பேசவில்லை என கூறியுள்ளார். எனவே அதிமுக, NR காங்கிரஸ், பாஜக கூட்டணியில் உள்ளனரா இல்லையா என்ற நிலை உள்ளது என்றும் 13 ரெஸ்டோ பார்களை மூடுவதாக கண்துடைப்பாக கூறினார். மறுநாளே ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டது. ரெஸ்டோ பார்களை மூட கோரியும் ரெஸ்டோ பாரின் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி உள்ளோம். காவல்துறை கையூட்டல் பெற்றுக்கொண்டு செயல்படுகின்றனர். அந்த ரெஸ்டோ பார் முதலமைச்சருக்கு வேண்டியவர் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக பத்திரிகையை ஆலயத்தில் படைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கும்பாபிஷேக பத்திரிகையை வழங்கினார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதி சின்ன மணிகுண்டு அருகே அமைந்துள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் என்று அழைக்கும் ஏழை பிள்ளையார் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்வது என தீர்மானித்து மகா கும்பாபிஷேகத்திற்கான பத்திரிகை 22/8/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி அளவில் சித்தி விநாயகரின் திருப்பாதங்களில் வைத்து பூஜை செய்து திருக்கோவிலில் கூடியிருந்த பக்தர்களுக்கும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி. நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மகா கும்பாபிஷேகத்திற்கான திருக்கோவில் பத்திரிகைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். விழாவில் திருக்கோவிலின் தனி அதிகாரி திரு விஜயன் அவர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பொதுமக்களும், மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் பலர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை SP சுருதி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை முகமதியா நகர் கிளை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹபீர் ரஹ்மான் தலைமை தாங்கினார். மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அகமது உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுருதி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். மேலும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் ஆகியோர்
இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினார். இதில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பிரெஞ்சு இந்திய இளம்பெண் இயக்குனர் அனிமேஷன் குறும்படத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். இந்த படம் 20க்கும் மேற்பட்ட விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளது. புதுச்சேரியை சேர்ந்தவர் டாஸ்லின் ஓமர் கட்டர். 25 வயதாகும் இந்த இளம்பெண் திரைப்பட இயக்குனர் புதுச்சேரி தமிழ் கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் குட் பை மாமாஜி என்ற குறும்படத்தை இயக்கியுள்ளார். 7 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த அனிமேஷன் திரைப்படம் அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கில் திரையிடப்பட்டது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட சபாநாயகர் செல்வம் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் கலாச்சார பண்பாட்டை அனிமேஷன் மூலம் இயக்கி இருப்பது மகிழ்ச்சி. புதுச்சேரியின் கலாச்சாரத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள இயக்குனரை பாராட்டுகிறேன் என்றார். வெளியீட்டு விழாவில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலையன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் டாக்டர் நலம் சதீஷ், விஷல் ஹோலிஸ்டர் மேலாண் இயக்குனர் சுரேஷ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் இந்த குறும்படத்திற்கு 20 விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. ஸ்பெயின், மலேசியா நாடுகளின் விருதுகளை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் அமர்த்தப்படாததை கண்டித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளி சமூக அறிவியல் பாடத்தின் ஆசிரியர் இந்த ஆண்டு பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பணிக்கு அமர்த்தவில்லை. இந்த நிலையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக அனைத்து பெற்றோர்களிடமும் கையொப்பமிட்டு புதுச்சேரி கல்வித்துறையின் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு மனு கொடுக்கப்பட்டது. மேலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் ஆசிரியர்களை நியமிக்காததால் இன்று மாணவர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து தொண்டமாநத்தம் தேர் நிறுத்தம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பேச்சுவார்த்தையின்படி நாளை மறுநாள் திங்கட்கிழமை ஆசிரியர்களை நியமனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தனர். அதன் பின் மாணவர்களும் பெற்றோர்களும் கலைந்து சென்றனர். இந்த மறியல் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட புகார்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மக்கள் மன்றம் என்ற குறை தீர்ப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நடைபெற்றது. வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகம் தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் மன்றத்தில் அப்பகுதியை சுற்றியுள்ள மக்கள் கலந்து கொண்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட புகார்களை கொடுத்தனர். அந்த புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அப்பொழுது மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் ஆய்வாளர் முத்துக்குமரன், இனியன், உதவி ஆய்வாளர்கள் கலையரசன், ரமேஷ் மற்றும் ராஜேஷ், கோவிந்தனார், குமார் மற்றும் காவல் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பிச்சைவீராம்பேட் பகுதியில் நடைபெற்ற ஊசுடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் மறைந்த பலராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நாராயணசாமி கலந்து கொண்டு பலராமனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் மறைந்த பலராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அவரது குடும்பத்தினர் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. மறைந்த பலராமனின் மகன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணியின் மாநில செயலாளர் ராஜா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உழவர்கரை தொகுதி சமூக சேவகருமான நாராயணசாமி கலந்து கொண்டு பிச்சைவீராம்பேட்டு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த பலராமனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். இதில் மறைந்த பலராமனின் குடும்பத்தினர், ஆதி திராவிடர் அணியின் தலைவர் அன்பு, உசுடு தொகுதியின் தலைவர் தாமோதரன், கணேஷ், ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவன் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஆல்பா வகுப்பு மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் எஸ் பவனீஷ் இம்மாதம் சென்னையில் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் 2வது இடத்தை பிடித்துள்ளார். அவர் கடந்த 2 வருடங்களாக தமிழ் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயின்று வருகிறார். மேலும் கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் முதல் பரிசு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்ற மாணவனை ஆல்பா கல்வி குழுமத்தின் இயக்குனர் திரு தன தியாகு அவர்கள் பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து கொடுத்து பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியின் போது பெற்றோர் மற்றும் கோச் அவர்களும் உடன் இருந்தனர். உழவர்கரை தொகுதி சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதியின் வழக்கறிஞர் சமூக சேவகர் சசிபாலன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் சமூக சேவை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவரது பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்கள் தலைமையில் தொகுதி முழுவதும் கொண்டாடப்பட்டது. முதல் கட்டமாக தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சசிபாலன் ஆதரவாளர்கள் தலைமையில் பிரம்மாண்ட விழா நடைபெற்றது. இதில் 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு தொடர்ந்து இரவு உணவும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசாறை நிர்வாகிகள் செய்திருந்தனர். ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் அதன் தலைவர் வேல்முருகன் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ராஜீவ்காந்தி பிறந்த நாளை ஒட்டி கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் அதன் தலைவர் ரா வேல்முருகன் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து வாழைக்குளம் பகுதியில் வசிக்கும் சுமார் 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உடன் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.